ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் காய்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம வீட்டு சமையல். அதாவது சண்டே லாஸ்ட்டாக முடிஞ்ச சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் ரத்த பொரியல், ஆட்டோடைய ரத்த பொரியல் அண்ட் மட்டன் சுக்கா. இது ரெண்டும் யார் சமைச்சாங்கன்னா, ரத்த பொரியல் எப்போவுமே எங்கள் அம்மா நல்லா பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணி தந்த ரத்த பொரியல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ அந்த க்ளீன் பண்ணுறதுலாம் எடுக்கலாம்னு நினச்சேன். அதை நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த அடுப்புக்கு, அதாவது ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது நல்ல பீசஸாக அவங்க நல்லா கட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. கிண்டு இது மாதிரி இதில் தேங்காய் திருவி போடுறது, இது போக தாளிசம் பண்ணுவாங்க. அதாவது கடுகு சீரகம்லாம் போட்டு தாளிசம் பண்ணுவாங்க, மிளகா போடுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். இது சைட் டிஷ்ஷு. இதுக்கு நம்ம ஒயிட் ரைஸுக்கு மட்டன் சுக்கா என்னோடய ஒய்ஃப் ரொம்ப பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் இப்போ இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இந்த லாஸ்ட் சண்டே நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டேன், சாப்பிட்டது. ஸோ இந்த மாதிரி டிஷ் நீங்களும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மட்டன் அதிகமாக சாப்பிடுங்க, நல்லது. ஆனால் ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டன் சாப்பிட்டதில்லை. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.